தந்தை மைந்தர் தூயாவிருடைய திருப்பெயராலே ஆமேன். மால்ட் மெமோரியல் சிஎஸ்ஐ திருச்சபை வடலி விளையினுடைய 150வது சபை நாள் தினத்திலே இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் ஆசீர்வாதம் இந்த தொழுகை நிறைவுவரை தங்கியிருக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த தொழுகையினுடைய துவக்கத்திற்காக நாம் யாவரும் இணைந்து பாடல் வழி ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துவோம். சரணம் 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 இறைவா படைப்பின் காரணரே. 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 ஓருடலாய் எம்மை என்றும் வாழ அழைத்தவரே. ஓருடலாய் எம்மை என்றும் வாழ அழைத்தவரே. ஒரு மனமாய் உம்மை தொழவே எம்மை அழைத்தவரே. ஒரு மனமாய் உம்மை தொழவே எம்மை அழைத்தவரே. ஒளியாய் உப்பாய் உலகில் வாழ எம்மை தெரிந்தவரே. ஒளியாய் உப்பாய் உலகில் வாழ எம்மை தெரிந்தவரே. சரணம் 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 இறைவா படைப்பின் காரணரே. சரணம் 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 இறைவா படைப்பின் காரணரே. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகள் கேட்போம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அல்லேலுயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தலைவராக இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிற எல்லாம் வல்ல நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் இருக்கிற இடங்களிலே காணொளி காட்சியின் மூலமாக உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சபையிலே வீற்றிருக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இப்பொழுதும் நாங்கள் இந்த இடத்திலே 150 ஆண்டுகளாக உம்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தவும், இந்த இடத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நன்றியோடுமை போற்றுகிறோம். நாங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு திட்டத்தோடு இந்த சபை நாள் விழாவை நாங்கள்
கொண்டாட வேண்டுமென்ற நிலையிலே யோசித்திருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஆங்காங்கே எங்கள் இல்லங்களிலே இருந்து ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமென்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையினுடைய இறுதி வரையிலும் ஆண்டவர் ஆட்கொண்டு வழி நடத்திரள வேண்டுமென்றும் உம்முடைய திருச்சித்தத்தை இதன் வழியாக ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமென்றும் மன்றாடுகிறோம். முழுமையுமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பேரில் ஏறெடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலையிலே 19வது கீர்த்தனை பாடல் பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே 19வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே நீடித்த காலமதாக பரண்யம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னர செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே சொந்த ஜனமான யூதரை தள்ளி தோலையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்முடைய மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே எத்தனை தீர்க்கர அநேக அப்போஸ்தல எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தரை பாடித்துதி மனமே பரனை கொண்டாடித்துதி தினமே பரனை கொண்டாடித்துதி தினமே. நாம் அனைவரும் இணைந்து 84வது சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள்.
உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாலைன் பிலிப்ஸ் என்பவர் இவ்வாறு சொல்லுகிறார்: A church is a hospital for sinners, not a museum for saints. திருச்சபை என்பது பாவிகள் நலம் பெறும் இடம், புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பவுலடிகளார் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக வாழ வேண்டும் என்றும் அதற்காகவே கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்றும் குறிப்பிடுகின்றார். நம் திருச்சபையின் 150வது சபை நாள் நன்றி தொழுகையில் இணைந்திருக்கும் நாம் நம் வாழ்வை திறனாய்வு செய்து தூய ஆவியரின் துணையோடு நமது குறைகளையும் களையவும் நல்ல திருத்தங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தவும் கடவுள் முன்னிலையில் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். தொடக்க திருச்சபை மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று திருமறையில் படிக்கின்றோம். இத்தகைய தொடக்க திருச்சபையின் மாதிரியை நம்முடைய திருச்சபை வாழ்வில் நாம் பின்பற்றினோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து தவறுகள் காணப்படுமாயின் அவற்றுக்காக மனம் வருந்தி கடவுளின் அருளை முன்னிட்டு மன்னிப்புக்காக மன்றாடுவோமாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் இவ்வாறு கூறுகின்றார்: மீட்பு பெறுவோரிடையும் அழிவுறுவோரிடையும் நாங்கள் கடவுளால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், நாம் உறுப்புகளாய் இருக்கிறோம். பவுல் சொல்வதைப் போல நாம் கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்க கடவுள் நம்மை அழைத்துள்ளார். ஒரு மனமே நறுமணம், ஒரு மனமே நறுமணம். ஆனால் ஒரு மனம் மற்றும் ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படுத்தின நிலையை எண்ணி மனம் வருந்தி கடவுளின் கருணையை முன்னிட்டு மன்னிப்புக்காக மன்றாடுவோம். சர்ச் இஸ் எ கேரிங் அண்ட் ஷேரிங் கம்யூனிட்டி. திருச்சபை என்பது கரிசனை காட்டி பகிர்ந்து வாழும் சமூகம். நாம் வாழும் இச்சூழலில் நோயினாலும் வறுமையினாலும் துன்புறும் மக்களின் துயர் துடைக்கவும் அவர்களின் வாழ்வு சார்ந்த நம்பிக்கையை உருவாக்கவும் தவறியமைக்காக மனம் வருந்தி கடவுளின் மனதுருக்கத்தை முன்னிட்டு மன்னிப்புக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு தம் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவது திருச்சபையின் தலையாகிய பணியாகும். இந்த நற்செய்தி பணியை தீவிரப்படுத்தாமலும் அதிலே பங்களிக்காமலும் நம்முடைய முழு ஈடுபாட்டை கொடுக்காமலும்
தவறிப்போன நிலையை எண்ணி மனம் வருந்தி கடவுளின் அன்பை முன்னிட்டு மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்தவர்களாக கடவுளிடத்தில் அதை அறிக்கை செய்யும் வண்ணமாக, பாவியாம் என்னை மேய்விப்பாரையா, இயேசுநாதா சுவாமி பட்சமாக என் பாவம் தீரையா என்ற பாடலை பாடுவோம். பாவியாம் என்னை மேவிப்பாரையா, இயேசுநாதா சுவாமி பட்சமாக என் பாவம் தீரையா, இயேசுநாதா சுவாமி பட்சமாக என் பாவம் தீரையா. மனது வாக்கு வினைகளில் எல்லாம் இயேசுநாதா சுவாமி மாசுள்ளோனாய் கூசினேனையா, இயேசுநாதா சுவாமி மாசுள்ளோனாய் கூசினேனையா. உண்மையாகவே தங்களுடைய பாவங்களை மனமிருந்தி தாழ்மையோடு அறிக்கையிட்ட உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருளி விழுந்து விடாதபடிக்கு என்றென்றும் நிலைநிறுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். Happy moments, praise God. Difficult moments, seek God. Quiet moments, worship God. Painful moments, trust God. But every moment, thank God. Every moment, thank God. எல்லா நேரமும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, நம் திருச்சபை வாழ்விலே 150 ஆண்டுகள் கடவுள் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். கடவுளின் ஆற்றல் மிக்க செயல்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போமா? அனைத்து வளங்களுக்கும் ஆதாரமாகவும் நன்மையான எல்லா ஈவுகளையும் பூரணமான எல்லா வரங்களையும் பரத்திலிருந்து மனுமக்களாகி எங்களுக்கு தருகின்ற நல்ல ஆண்டவரே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு செல்கிறது போல நீர் எங்களை நடத்தி வந்ததற்காகவும் தாங்கியதற்காகவும் தப்புவித்ததற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இத்திருச்சபையின் வளர்ச்சியில் தங்களை இணைத்து கொண்டு தொண்டாற்றிய போதகர்கள், திருப்பணி விடையாளர்கள், சபை மூப்பர்கள், சபை பணியாளர்கள் யாவருக்காகவும் அவர்களின் தியாகம் நிறைந்த பணிகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இத்திருச்சபையில் உமது நாமத்தை பறைசாற்றும் வண்ணம் நீர் ஏற்படுத்திய ஓய்நாள் பாடசாலை, பக்திமுயற் சங்கம், பெண்கள் சங்கம், பாடகர் குழு போன்ற கிளை சங்கங்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கிறிஸ்துவின் தழும்புகளால் நலம் தரும் ஆண்டவரே, கோவிட்-19 என்னும் உலகளாவிய கொள்ளை நோய் சூழலில் மக்களின் உயிரை காக்க முன்னணியில் நின்று போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணி செய்வோர், தன்னார்வலர்கள் போன்றோருக்காகவும் அவர்களது தன்னலமற்ற பணிவிடைகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் தென்னிந்திய திருச்சபைக்காகவும் தலைவர்களுக்காகவும் குமரி பேராயத்திற்காகவும் தலைவர்களுக்காகவும் பேராயத்தின் வழியாய் மக்கள் பெறும் ஆன்மீக நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் நன்றிகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக உம்மிடம் படைக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நமது நன்றிகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்ற பாடல் வழியாக கடவுளுக்கு நன்றிகளை படைப்போம்.
நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே. என் அருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான் என்பவைகளே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உரித்தாக்குக. தொடர்ந்து நம்மளுடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். புந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே சபை நாளை காண செய்த உம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை மகிழ்ச்சியோடு கண்ட நாங்கள் இந்த நாளிலும் பலவிதமான ஆண்டவருடைய வழிகாட்டுதலையும் பாதுகாவலையும் எண்ணி பார்த்து நன்றியோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் இரக்கத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா என்று சொல்லி உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை திரும்பி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு எங்களுடைய திருச்சபையின் வாயிலாய் தந்த அற்புதங்கள், வழிகாட்டுதல்கள்,
எங்களுடைய வாழ்விலே அநேக உயர்வுகள் மேன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே நீர் தந்து வருகிற நல்ல இறைப்பணிகளை எண்ணி பார்க்கிறோம். சற்றேனும் தகுதியில்லை என்று சொல்லி பல நிலைகளிலே பல இடங்களிலே ஓரம் தள்ளப்பட்டாலும் பணியிலே எங்களை எல்லாம் இணைத்திருக்கிறீர். பணியிலே ஆண்டவரை இணைந்த நாங்கள் உம்முடைய இறை இல்லத்தில் இணைந்து நின்று உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு ஒரு அழகிய ஆலயத்தை தந்திருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய உலக நாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பல சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்வாதாரம் என்ன நிலையில் இருக்கும், அடுத்த நிலை என்ன என்று சொல்லியெல்லாம் கவலைகளோடு, கண்ணீரோடு, அநேக வேதனைகளோடு நிற்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அப்பா, ஆண்டவர் அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆண்டவரே, பல நிலைகளிலே வியாதியின் சூழ்நிலையிலால் குடும்பத்தின் உறவுகளை இழந்து நிற்கிற மக்கள் உண்டு. அந்த உறவுகளை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தாரும், சமாதானங்களை தாரும், நிம்மதியை ஆண்டவர் துணையாளனின் அனுபவத்தின் மூலமாய் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சையோடு வாழ்விலே பல உயர்வுகள், பாதுகாவல்கள், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே நல்ல விடுதலையை கொடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நன்றி செலுத்துவதற்குரிய காலங்களை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பணியை நல்ல முறையிலே செவனை செய்து வருகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக மற்றும் ஆண்டவரே ஏனைய பணிவிடைகளை மருத்துவமனைகளிலும் சுகாதாரத்துறை வழியாயும் நிறைவேற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தும். உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்கள் செய்கின்ற இந்த நல்ல பணிகளுக்கு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஐயா, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நீர் எங்களை கண்மணி போல காத்தீர். வியாதியின் சூழ்நிலைகள், கவலைகள், ஆண்டவரே பணமில்லை, என்னுடைய கல்வி என்ன நிலை, அடுத்த ஆண்டவரின் நாட்களிலே என்னுடைய பிஸ்னஸின் நிலை, என்னுடைய வேலையின் நிலை, என்னுடைய வருமானம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி கடப்பேன் என்று சொல்லி பல நிலையிலே வேதனையோடு ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் சொல்லி வேதத்தில் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவரே பெரிய ஆபத்துகளோடு வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல பாதுகாவலை தாரும். எங்களுடைய திருச்சபையின் அங்கங்களுக்கு நீர் கொடுத்து வருகிற நல்ல பாதுகாவலை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல ஆண்டவரை மாற்றங்களை கண்டுகொள்ளவும், ஆண்டவருக்குள்ளாய் எல்லோரும் எழும்பி நல்ல சாட்சி உள்ள மக்களாய் வாழவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வேளையிலும் அப்பா, பல நிலைகளிலே ஆண்டவரே இல்லங்களிலே தோய்ந்து போய் பல வியாதியின் நிமித்தமாய் ஆண்டவரே கண்ணீரோடு, அப்பா என்னுடைய மருந்துக்களை கூட நான் வாங்க முடியவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற ஆண்டவரே ஏராளமான ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், வேதத்தின் வாயிலாய் நாங்கள் கற்றும் இருக்கிறோம் ஐயா, உம்மை தொட்டவரும் நீர் தொட்டவரும் குணமானார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவரே எங்களுடைய தேசங்களிலே நாங்களும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தேவன் தந்துருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பசியினாலே வாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே பஞ்ச காலத்தில் விதவையினுடைய இல்லத்திலே வாழ்வாதாரங்களிலே உயர்வுகளை தந்தவர், மேன்மைகளை தந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறீர். இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லவராயிருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மேன்மைகளை, காலங்களை தேவன் கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் திருப்பணிகள் மேலோங்கி வளருகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
எங்கள் போதகரை நீர் ஆசீர்வதியும். போதகர் வழியாய் நல்ல இறைப்பணிகள் எங்களுடைய திருச்சபையிலே நடக்கவும், திருச்சபையிலே ஒரு நல்ல எழுப்புதலின் சத்தம் ஆண்டவரை தொனிக்கவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். என்னுடைய திருச்சபையின் மூப்பர்மார்களுக்காக, கோயிலிலே ஆண்டவரே ஏனைய பணிகளை நிறைவேற்றுகின்ற பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் பணியிலே இணைந்திருக்கிறார்கள். தங்கள் பணிகளை செம்மனை செய்யவும், ஆண்டவர் விரும்புகிறபடி நிறைவேற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே அவர்களும் கைகோர்க்கவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் தூயவர்கள் இல்லை என்று சொல்லி உலகத்திலே பலர் வேதனையோடு இருக்கின்ற போது அவர்களை தூய்மைப்படுத்துகிற கர்த்தர் தொடர்ந்து நல்ல தூய்மையை எங்களுடைய திருச்சபையின் வாயிலாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய திருச்சபையை நீர் பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயருக்காக, எங்களுடைய பேராயத்தின் கீழாக இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற இறைப்பணியாளர்களும் இறை தூதர்களும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற இறை இல்லத்தவர்களும் பாதத்திலே அமர்ந்திருந்து நன்மைகளை கண்டுகொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே தருகிறோம் ஐயா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல எதிர்பார்ப்புகளோடு நிற்கிறோம். எங்களுடைய இந்த வேதனையின் சூழ்நிலைகள் என்று மாறும், நாங்கள் என்று எங்களுடைய திருச்சபையிலே வந்து கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் எல்லா வியாதியின் சூழ்நிலைகளிலிருந்து மாற்றி எங்களையும் உடைய பாதத்திலே சமாதானமாய் நின்று ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்தரித்து ஆண்டவருக்கு நல்ல சான்றுகளாய் வாழ தேவனைகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். எமை காருமே, பலம் தாருமே, கொடும் நோய்கள் நீக்கி நலம் தாருமே. எமை காருமே, பலம் தாருமே, கொடும் நோய்கள் நீக்கி நலம் தாருமே. நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். கொரோனாவின் கொடிய கொடுக்கதினால் கொடும் வேதனை அடைவோர்க்காய் வேண்டுகின்றோம். கொடும் வேளை தன்னில் நலன் அளிப்பவரை யாம் படும் பாடு அகந்திட அருள் தாருமே. புவியெங்கிலும் வாழ்ந்திடும் மாந்தர், புவியெங்கிலும் வாழ்ந்திடும் மாந்தர் புது வாழ்வு பெறவே அருள் தாருமே. புது வாழ்வு பெறவே அருள் தாருமே. நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். படைப்பிற்கு எதிராக யாம் இழைத்த எல்லா பாதகங்களையும் நீர் மன்னியுமே. பயமின்றி உலகினில் வாழ்ந்திடவே வல்ல பரனே நின் அருள்தனை பொழிந்திடுமே. உயிர் தந்தவா, உரு தந்தவா, உயிர் தந்தவா, உரு தந்தவா, உயிர்
உயிர் வாழ எமக்கு அருள் தாருமே, உயிர் வாழ எமக்கு அருள் தாருமே. நலமருளும் நிறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். இடுக்கண்ணில் உதவும் நல் நண்பனை போல் இந்த இடர்வேளை அமையும் நிற்காத்திடுமே. எடுக்கும் நல் முயற்சிகள் வென்றிடவே இன்று எத்தேசத்தார்க்கும் நீர் உதவிடுமே. விழிப்போடு இந்த பெரும் இடத்தாண்டியே, விழிப்போடு இந்த பெரும் இடத்தாண்டியே விரைந்து முன்னேறிட அருள் தாருமே, விரைந்து முன்னேறிட அருள் தாருமே. நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். நலமருளும் இறைவா உமை வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின் உறைவிடமே வேண்டுகின்றோம். அமர்ந்தவாறே கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். தூய ஆவியராக எங்கள் நடுவிலே செயல்படுகின்ற நல்ல கடவுளே, திருச்சபையின் வழியாக கடவுள் எங்களுக்கு தருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருவேளை இந்த சபை நாள் விழாவிலே இணைந்து ஒருமித்து கூடி உம்மை மகிமைப்படுத்த இயலாத நிலையிலும் ஆங்காங்கே அவரவர் இல்லங்களிலே இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், கடவுள் செய்த நன்மைகளை நினைக்கவும் கடவுள் உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் செயல்படவும், பேசுகிற அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் ஏறெடுக்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். தந்தையாம் கடவுளாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மால்ட் நினைவு CSI தேவாலயம் கன்னியாகுமரி பேராயத்திற்கு உட்பட்ட இந்த திருச்சபை சிறிய அளவிலே துவக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டு 150வது வருடங்களை கடந்துவிட்ட நிலையிலே, கடந்து வந்த பாதையிலே கடவுளுடைய வழிநடத்துதலை எண்ணி பார்க்கின்ற பொழுது அது மிகையாகாது. ஆண்டவருக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்லி முடியாது. தனிப்பட்ட வாழ்விலே, திருச்சபையின் குடும்பங்களிலே, திருச்சபை வாழ்விலே கடவுள் செய்த நன்மைகள் 1 2 அல்ல, 1000 10000 என்ற நிலையிலே நினைத்து பார்க்கின்ற இந்த சூழலிலே ஒருவேளை உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு பிற சபை மக்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் கடவுள் இந்த நாளிலே பயங்கரமான சூழலிலும் இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரை நினைத்து பார்ப்பதற்கு கடவுள் தந்த தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
இந்த வருடத்திலே இந்த நாளிலே புதிய ஆலயத்திலே பேராயமாக பேராயரோடு இணைந்து ஆலயத்திற்குள்ளே சென்று வழிபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் காலத்தினுடைய நிலைமையினாலும் கடவுளுடைய சித்தம் வேறு நிலையிலே இருந்ததினாலும் இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் ஊக்கமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக புதிய ஆலயத்திலே அதி விரைவிலேயே செல்லுவதற்கு ஆண்டவர் அருள் புரிய வழி நடத்துவாராக. இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை மற்றும் கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பிலே திருச்சபைகளிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலையங்கம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவது வழி. தென்னிந்திய திருச்சபையில் தமிழாக்கத்திலே கிறிஸ்துவை பற்றுவதே வழி, ஆங்கிலத்திலே பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. கிறிஸ்துவை பற்றுவதே ஒரே வழி என்ற தலையங்கம் மிகவும் பொருத்தமான நிலையிலே காணப்படுகிறது. ஆனால் ஆங்கிலத்திலே பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்ற ஆங்கிலத்தினுடைய அந்த பகுதியிலே இரண்டு விதமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிலீவிங் இன் கிரைஸ்ட் என்பதற்கு பதிலாக பிலீவிங் இன்டு கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள் பற்றுறுதியாக நம்பிக்கையாக இருப்பதே வழி என்று சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நம்பிக்கை, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் என்பதை இரண்டு நிலையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, பிலீவிங் இன் கிரைஸ்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அந்த 9வது வசனம் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கெர்கசேனர் நாட்டிலே வந்தபொழுது 2 அசுத்த ஆவிகள் ஆண்டவரை நோக்கி வந்து, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை விட்டு போய்விடும் என்று சத்தமிட்டது. அப்படியானால் அந்த அசுத்த ஆவிகளும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தது என்கின்ற நிலையிலே நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஆனால் அதே போன்றுதான் இந்த நாளிலே படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, அங்கும் குறி சொல்லுகின்ற ஒரு பெண் இந்த ஆண்டவருடைய மனிதர்களை, பவுலை அடியாரை பார்க்கின்ற பொழுது, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவைகள் அறிக்கை செய்கின்றன. எனவே நாம் ஆங்கிலத்திலே பிலீவிங் இன் கிரைஸ்ட் என்பதை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலே நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனால் அதே வேளையிலே பிலீவிங் இன்டு கிரைஸ்ட் என்ற வாக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது, more than a mental and acknowledgement, நாம்
நம்முடைய அறிவு சார்ந்ததற்கு மேலாக அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். வார்த்தைகளிலே ஜாலமடித்து நம்பிக்கையற்ற நிலையிலே மனிதர்கள் வாழும் சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இயேசு யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலீவிங் இன்டு கிரைஸ்ட் என்ற நிலையிலே நாம் புரிந்து கொள்ளுவது நல்லது. சில ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்திலே சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் முளைத்து மக்களை கவருகின்ற நிலையிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை விட வட்டி அதிகமாக தருகிறோம் என்று மக்களை வசீகரப்படுத்தி மக்களும் நம்பி கடினமாக உழைத்து சிறுக சிறுக சேமித்த பணத்தை எல்லாம் கொண்டு அந்த வங்கியிலே செலுத்தி சில நாட்கள் அதிகமான வட்டி பணத்தை பெற்றுக்கொண்ட நிலையிலே மக்களை பல்வேறு நிலையிலே அந்த நிதி நிறுவனங்கள் மோசடி செய்துவிட்டு ஓடிக்கொண்டு செல்லுகின்ற நிலைமை பரவலாக அதிகமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. விளம்பரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆரவாரங்கள், வாக்குறுதிகளை நம்பி சாதாரண மக்களும் ஏழை மக்களும் இன்று மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி சீர்கட்டு கொண்டிருக்கின்ற நிலை. காரணம், இவைகளெல்லாம் போலியான வார்த்தைகள். நம்பி ஏமாறும் மக்கள் கூட்டம் ஏராளம். ஆனால் இந்த வாசிக்க கேட்ட படிக்க கேட்ட பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தான் சிலுவையில் அறையப்பட போவதற்கு முன்பதாக இறுதி உணவிலே ராப்போஜனத்திலே பங்கு பெற்று அந்த சீடர்களுக்கு தன்னுடைய உண்மை நிலையை விளங்க செய்கின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார். இயேசுவாகிய என்னிலே நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். காரணம், நான் ஒருவரே வழி, என்னையன்றி உலகிலே இந்த மக்களுக்கு விடுதலை இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நாம் படிக்க கேட்ட இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் பகுதியிலே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை அல்லது கிறிஸ்துவை பற்றியதே வழி, பிலீவிங் இன்டு கிரைஸ்ட் த வே என்ற தலையங்கத்திலே சிந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது 3 விதமான கேள்விகளோடு இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதியிலே கிறிஸ்துவின் பற்றுவதே வழி. எப்பொழுது கிறிஸ்துவில் நம்பிக்கையோடு இருப்பது. வாட், எதற்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு அவருடைய வழியிலே இருப்பது. ஒய், ஏன் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுவது என்ற 3 கேள்விகள். when, எப்போது, வாட், எதற்காக, ஒய், ஏன். முதலாவதாக when, எப்போது கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு when we have to believe into Jesus Christ in the time of troubles. குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். சீடர்கள் இயேசுவோடு இருந்த பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை.
என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பயமே இல்லை. யோவான் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு அந்த இறுதி உணவிலே சொல்லுகிறார், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீடர்களுக்கு கலக்கம் வந்துவிட்டது. ஒருவேளை இயேசுவோடு நாம் உறவாடி அவரோடு நாம் இருந்து கொண்ட நாட்களிலே ஏதாவது அவருக்கு விரோதமாக அவர் விரும்பாத காரியங்களை செய்துவிட்டோமோ என்று நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அன்று யூதருக்கு சொன்னது போலேயே உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒருவேளை யூதரோடும் பரிசேயரோடும் அந்த நிலையிலே தூரத்திலே ஆண்டவரை விட்டு தூரத்திலே நம்மையும் வைத்து விட்டாரோ என்றும் சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவேதான் இந்த பேதுரு யோவான் 13வது அதிகாரம் 37வது வசனத்திலே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் நான் உமக்கு பின்னாக வரக்கூடாதோ? மத்தேயு 10வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சீடர்களை அழைக்கிறார். அழைத்து இந்த உலகிலே ஊழியம் செய்வதற்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். பல அற்புதங்களை செய்வதற்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே என்ன தவறு செய்தோமோ அவர் பிதாவினிடத்திலே செல்லுகிறாரே என்ற கலக்கத்தோடு இருக்கின்ற சூழலிலே தோமா அவர்கள் 14வது அதிகாரம் யோவான் 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் கேட்கின்ற பொழுது தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், and if I go and prepare a place for you என்று சொன்ன பொழுது, Lord, we don't know where you are going. Lord, we don't know where you are going. How can we know the way? எப்படி எங்களுக்கு தெரியும்? நீர் போகிற இடம் வழியை நாங்கள் அறியவும். குழப்பம். இயேசு கூறியதை இந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே பரிசேயர்கள் வேதபாரகர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற நேரம், how can we will survive in this situation? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று குழப்பத்தோடு இருக்கின்ற சூழல் இந்த சீடர்களுக்கு. அருமையானவர்களே, COVID-19 கொரோனா இந்த நோயின் தாக்கத்தினாலே எங்கு பார்த்தாலும் அமைதியற்ற குழப்பமான சூழ்நிலைகள். பல்வேறு நிலையிலே நம்பிக்கையோடு இருக்கின்ற சூழலிலும் கூட சமீபத்திலே இவர்களுக்கு மருத்துவம் செய்த டாக்டர் சைமன் ஹெர்குலஸ்
என்பவர் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு முறைப்படி அடக்கம் செய்யக்கூட முடியாத சூழ்நிலை. இத்தாலியிலே அடக்கம் செய்த பாதிரியார்களுடைய நிலை கூட மோசமாகி கொண்டிருந்த சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை, in such a situation, Jesus expects us to believe into Jesus. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம் படிக்க கேட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளினுடைய பகுதி புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 34 வசனங்களிலே பவுலுக்கு பிலிப்பு பட்டணத்திலே நெருக்கடி. அங்கே அவர் ஜெபம் பண்ண செல்லுகின்ற பொழுது குறி சொல்லுகின்ற ஒரு ஆவி உடையவர், ஸ்பிரிட் ஆஃப் டிவினேஷன், கணித்து சொல்லுகிறவர். அவருடைய தலைவர் ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ், குறி சொல்பவர். பிழைப்பு கெட்டுவிட்டதே என்று இந்த பவுலை அடித்து சித்திரவதை செய்து சிறையிலே அடைக்கின்றார்கள். செப்பரேஷன். நீ இந்த மக்களோடு வாழுவதற்கு இயலாது, நீ மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என்ற நிலையிலே உன்னை தனிமைப்படுத்த வேண்டும். உன்னாலே இந்த சமூகத்திலே தாக்கம் ஏற்படுகிறது என்கின்ற நிலையிலே தனிமைப்படுத்தப்படுகின்ற பவுலடியார் சிறையிலே இருந்து ஆடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திய பொழுது அவரை கட்டப்பட்டிருந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டு சிறைச்சாலை கதவுகளெல்லாம் தானாகவே திறந்தது. தனிமைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையிலே இருந்த பவுலடியார் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அந்த தனிமைப்படுத்தப்படுதல் ஒரு முடிவுக்கு வந்தது. Now we are in a quarantine situation. நாம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே இருக்கிறோம். நம்முடைய பல சுகங்கள், lot of freedoms curtailed. சாதாரணமாக டெய்லி நார்மல் லைஃப் இஸ் questioned. அன்றாட வேலை, அன்றாடமாக நம்முடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும், குழப்பமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் கலங்க வேண்டாம். When we believe into Jesus in the troubled situation, let not your heart be troubled. I am the way, I will make the way. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உங்களுக்காக வழியை ஆயத்தமாக்குகிறேன். நானே வழி என்பதை ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வருடம் திருச்சபையினுடைய வாழ்விலே நாம் குழம்பி போய், நாம் திக்குமுக்காடி, ஆண்டவரே இந்த ஆலயத்திலே வந்து என்னால் தொழுது கொள்ள முடியவில்லையே, இந்த சபை நாள் விழாவை கூட எங்களால் கலந்து கொண்ட ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லையே
என்ற குழப்பங்களோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் நாம் ஒருவேளை இருந்து கொண்டிருந்தாலும், இல்லத்திலே இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், let not your heart be troubled, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரோடு நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்விலே குழப்பமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். இரண்டாவது கேள்வி, வாட், எதற்காக? For what? Believing into Christ. எதற்காக நாம் கிறிஸ்துவனிடத்திலே நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும்? To take care of our life. நம்முடைய வாழ்வை அவர் ஒருவரேதான் வழிநடத்த முடியும், அவர் ஒருவரேதான் பாதுகாக்க முடியும், அவர் ஒருவரேதான் நம்முடைய வாழ்வை வழிநடத்த முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆண்டவர் இந்த யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you as orphans. நான் உங்களை திக்கற்றவர்கள், ஆங்கிலத்தில் ஆர்ஃபன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ஃபன் என்றால் பெற்றோர்களை இழந்து தங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே உதவியற்ற நிலையிலே, கேட்பாரற்ற நிலையிலே, தங்களை பாதுகாப்பதற்கு ஆளில்லாத நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகளை நாம் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே இன்னும் அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If you ask me anything in my name, I will do it. ஒரு ஆதரவற்ற அனாதை நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர், நான் நிச்சயமாக நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். God protects us from all evils. ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய நிலைகளும் குழப்பங்களும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சில வருடங்களுக்கு முன்பாக நாம் யாவரும் அறிந்த ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. சதாம் ஹுசேன் என்பவர் ஈராக் நாட்டினுடைய அதிபதி. அவர் எந்த உலகத்தோடு ஒத்துப்போகாத நிலையிலே ஒரு பெரிய ஏவுகணை போர் வந்தது. அப்பொழுதுதான் யாரும் எதிர்பார்த்திராத ஸ்கட் என்ற ஒரு ஏவுகணையை இந்த சதாம் ஹுசேன் எருசலேமை நோக்கி ஏவினார். சில தாக்கங்களை ஏற்படுத்தியது. ஆனால் அதை தொடர்ந்து அமெரிக்கா பேட்ரியாட் என்ற ஒரு ஏவுகணையை ஆகாயத்திலே விட்டு எதிர்மறைத்து இந்த ஸ்கட் ஏவுகணைகளை உடைத்து போட்டன. அதுபோலதான் உங்களை எந்த தீங்கும் வராதபடி நம் அனைவரையும் தம்முடைய செட்டைகளை விரித்து கடவுள் பாதுகாக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனத்திலே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து
என்னை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். He will hide me in his shelter in the day of trouble. He will conceal me under the cover of his tent. He will lift me high upon the rock. How will I be saved? நான் எப்படி பாதுகாக்கப்படுவது? How will I be recovered from my poverty in this situation? நான் எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, வறுமையிலே, பொருளாதாரத்தில் பின்கிய நிலையிலே என்னால் வியாபாரம் செய்ய இயலவில்லை, என்னால் தொழில் செய்ய இயலவில்லை, என்ன செய்வது என்ற நிலையிலே ஒருவேளை நாம் இருக்கலாம். How can I continue my studies further? நான் எப்படி என்னுடைய தொடர் படிப்பை தொடருவது? பல தேர்வுகள் நடைபெறவில்லை, தேர்வுகளும் எந்த நாளென்று சொல்லப்படாத நிலையிலே டென்டேட்டிவாக குறிப்பிட்டு காலம் தாழ்த்து கொண்டிருக்கின்ற நிலை, தொடர் கல்வி, மேல் கல்வி எனக்கு எப்படி இருக்குமோ என்று குழப்பமான சூழ்நிலை. படித்து முடித்து பல ஆண்டுகளாக நான் வேலைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆட்குறைப்பு, எப்படி இனிமேல் நான் ஒரு வேலையிலே சேர்ந்து என்னுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலே நான் செயல்பட முடியும்? வீட்டிலேயே இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், I will not leave you as orphan, திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக? For believing into Christ என்றால் நாம் அவரிடத்திலே நம்பிக்கையாக இருப்பது, நம்முடைய வாழ்வை அவர் பொறுப்பேற்று நடத்துகிறார். To take care of our life. இந்த நாள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த பகுதியிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு வருகின்ற வனாந்தரமான வழியிலே முன்பக்கம் செங்கடல், பின்பக்கம் பார்வோனுடைய சேனை. என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் பயப்படுகிறார்கள். இந்த எகிப்தியர்களை கண்டு பயம். என்ன செய்வது என்று இவர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. You have only to be silent. God will fight for you என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே, குழம்பி போயிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் எதற்காக ஆண்டவரோடு நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றவர், நம்முடைய வாழ்வை நடத்துகின்றவர், நம்மை அனாதையாக விடாமல், நம்மை திக்கற்றவர்களாக விடாமல், நாம் என்ன கேட்கிறோமோ, நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்ற கடவுளிடத்திலே, அவர் வாக்குறுதி கொடுத்த கடவுள். எனவே நாம் அவரிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஏன் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும்? Believing into Christ gets eternal life. முடிவில்லாத நித்தியமான வாழ்வை
ஆண்டவர் நமக்காக தர இருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you also will live. நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் என்று இந்த ஆண்டவர் இவர்களிடத்திலே ஒரு நம்பிக்கையோடு, உங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு, நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீர்கள் என்று தெளிவாக இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்கள் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, கொஞ்சம் முன்னதான் ஆண்டவர் எல்லாருக்கும் அதே அதிகாரத்தில் முற்பகுதியிலே எல்லாருக்கும் உணவு கொடுக்கின்றார். எல்லோரும் வயிறார திருப்தியடைந்து அவர்கள் செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகின்ற பொழுது, நீங்கள் not because science but because you ate your fill of the loaves, உங்கள் வயிறு நிரம்பினதினாலே என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காகவும் அழிந்து போகிற இந்த வாழ்விற்காகவும் இந்த அழிந்து போகிற நிலையற்ற உலகிலே நம்முடைய வாழ்வினுடைய சொகுசிற்காகவும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனத்திலே இயேசு சொல்லுகின்ற பொழுது, அங்கே ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னாரென்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், யார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரோடு இணைந்து அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்ற சீடர்களிலே ஒருவன் தான் அவரை காட்டிக் கொடுக்க இருக்கின்றான். அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் கண்ட ஒரு சீடன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு அங்கே இருக்கின்றான் என்பதை சுட்டி காட்டினதினாலே யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்திலே, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆண்டவருக்கு பின்னாக செல்லுவது இந்த இம்மைக்காக மாத்திரம் நாம் செல்லுமையானால் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. After the many of the disciples turned back and no longer walked with him என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பேதுரு சொல்லுகிறார்,
உம்மிடத்திலல்லவோ நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். முழுமையுமாக ஆண்டவரை பின்பற்றுவது, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளுவது என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே சீடர்களுக்கு சொல்லுகிறார், இதோ ஏராளமான சீடர்கள் எல்லாரும் they turned back, சென்று விட்டார்கள். தங்கள் ஏதோ ஒரு காரணம், ஆண்டவர் ஒருவரே போதும், அவரே எனக்கு வழி, அவரிடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் அவரை சார்ந்திருப்பேன் என்ற விசுவாசமற்ற நிலையிலே அவரை பின் சென்றவர்கள் பலர் பின்வாங்கி போனார்கள். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். 14வது அதிகாரம் யோவான் 3வது வசனத்திலே, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். I will come again and will take you to myself, that where I am you may be also. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களையும் நான் வந்து அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஏன் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், to get the eternal life, அந்த அழிவில்லாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த 150வது சபை நாள் விழா என்கின்ற இந்த நாளிலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக நாம் ஆங்காங்கே இல்லங்களிலே இருந்து இந்த ஊடகத்தின் வழி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது 3 உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதென்றால், when we believe into Jesus Christ in the troubled situation, குழப்பமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை விடாதபடிக்கு நம்பிக்கையோடு இருங்கள். எதற்காக? ஃபார் வாட்? என்னவென்றால், ஆண்டவர் ஒரே டு டேக் கேர் ஆஃப் அவர் லைஃப். ஆண்டவர் ஒருவரே நம்முடைய வாழ்வை அவர் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒருபோதும் அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகின்ற ஆண்டவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் இந்த இம்மைக்காக மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே நித்திய வாழ்வு அவர் மூலமாக மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வாழ்வோம். பிலீவிங் இன்டு கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றுவதே நமக்கு வழி, ஆண்டவரை சார்ந்து வாழ்வதே வழி என்ற நிலையிலே, ஆண்டவரே போதும் என்ற நிலையிலே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். திருச்சபை வழியாக கடவுள் தந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். வரும் நாட்களிலே தொடர்ந்து நல்ல ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அதி விரைவிலேயே இந்த இடத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 405 தாசரே இத்தரணியை என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று சொல்கிற பாடலை பாடுவோம்.
தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். ஒடுக்க ஒண்ண கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், அது புலிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நம் முயன்றிடுவோம், நம் உழைத்திடுவோம், நம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு தந்த தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம், அதிலே எங்களுக்கு 150 ஆண்டுகளாக எங்களுக்கு தந்திருக்கின்ற வடலி விளை மால்ட் மெமோரியல் CSI சபை வடலி விளை, இதிலே தந்திருக்கிற திருச்சபை மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய செய்தியை தியானித்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், அநாதைகளாக விடேன் என்று சொல்லியிருக்கின்ற ஆண்டவர் நீர். என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அந்த நித்திய வாழ்வை எங்களுக்காக தருவதற்கு, எங்களை வந்து அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற நல்ல கடவுளே, இப்பொழுதும்
எங்கள் இந்த நாட்டின் சூழலை எங்கள் ஆண்டவர் அறிகிறீர், உலகத்தின் சூழலை அறிகிறீர். எல்லோருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையிலே நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தை எல்லோரும் சொந்தமாக்கிக் கொள்ளவும், அதன் வழியாக என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வாக்கை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு கடவுள் வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நெருக்கடியான சூழலிலே ஆண்டவர் நல்ல விடுதலையை தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கின்றீர். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகின்ற கடவுள் ஆண்டவரே, இந்த வாதை நோக்கி எதிராக உம்முடைய யுத்தத்தை செய்து எங்கள் உலகத்திலே நாட்டிலே அனைவரும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற அனுபவத்தை எங்கள் ஆண்டவர் தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை தம்முடைய பிள்ளைகள் சொந்தமாக்கி கொண்டு அதன்படி வாழ எங்கள் ஆண்டோர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சமாதானத்தோടെ அனுப்பும். துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இவைகளை ஆண்டவர் மீட்பெற்றவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் மாறனா, நல்ல நாதா வல்லவேந்தா, பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்தாவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.